நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றி வேலன் யார்? என்ன திடீர்னு வெற்றி வேலன் அப்படின்னு சொல்றீங்கன்னு பாருங்களா? சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஃபைனல் வந்து நாளைக்கு நடக்க இருக்கு. ஸோ அதில் வந்து வின் பண்ணுறவங்கள தான் வெற்றி வேலன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த வெற்றி கோப்பையை கையில் ஏந்துறவங்கள தான் வெற்றி வேலன் அப்படின்னு சொல்கிறேன். நாளைக்கு இந்நேரம் வந்து வெற்றி வேலன் யார் அப்படின்றது ஓரளவு கணிக்க முடியும். ஏன்னா இந்த நேரம் வந்து ஓரளவு வந்து செகண்ட் பேட்டிங்கில் வந்து 30-35 ஓவர்கள்ன்ற மாதிரி முடிஞ்சிருக்கும். அதனால் வந்து எளிதில் வந்துட்டு நம்ம யார் அப்படின்றத வந்து கணிச்சிட முடியும். ஸோ ஃபைனல்னாலே வந்து நிறைய அழுத்தங்கள் இருக்கும். அந்த அழுத்தங்களை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுற அணி தான் வெற்றி கோப்பையை வந்து கையில் ஏந்த முடியும். நம்ம இந்திய அணி வீரர்கள் இங்கேருந்து துபாய்க்கு போய் இங்கே உள்ள நேரம் வேறு, அங்கே உள்ள நேரம் வேறு, நேர மாற்றம், உணவு மாற்றம், இந்த மாதிரியான பல்வேறு மாற்றங்களை அதுக்கேற்ற மாதிரி தகவமைச்சு பயிற்சியும் செஞ்சு அதுக்கப்புறம் மாற்றத்திலையும் விளையாடி இப்போ வந்து ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த மாதிரியான சூழலில் வந்துட்டு அவங்க எப்படி செயல்படுவாங்க, எப்படி வந்து ஒரு மேட்சை வின் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரியான ஃபைனல் மேட்சஸில் இது வரைக்கும் இந்தியா எப்படி செயல்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா சிறப்பாக வந்து சில இடங்களில் செயல்பட்டுருக்கு. பெரிதும் வந்துட்டு அந்த அழுத்தத்துக்கு ஆட்பட்டு சரியாக செயல்படலை அப்படின்னு தான் நமக்கு வந்து நிறைய மேட்சஸை பார்க்கும்போது தெரியுது. எப்படி இந்த உணவு மாற்றம், நேர மாற்றம் இதையெல்லாம் மாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தகவமைச்சுக்கிட்டு ஒரு வெற்றியை வந்து இது வரைக்கும் பெற்று வந்தாங்களோ அது போல் நாளைக்கு ஆட்டத்தில் என்ன மாதிரியான ப்ரெஷர் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து சுச்சுவேஷனை மாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆட்டத்தோட நுணுக்கத்தை தகவமைச்சு நாளைக்கு வெற்றி பெறணும். அதுதான் இந்திய கிரிக்கெட் வீரர்களோட இலக்காக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் தங்களோட நேரத்தை செலவழித்து இந்த ஆட்டத்தை பார்க்குறது அப்படிங்கிறது இந்தியா வெற்றி பெறதுக்காக தான். நீங்களும் வெற்றி பெறதுக்காக தான் விளையாடுறீங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான ப்ரெஷரான சுச்சுவேஷனில் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட்டை வந்து கொண்டாடுற ஒரு ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும். இது வரைக்கும் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டுருக்கு எல்லா ஆட்டங்களையும். ஃபீல்டிங்கில் மட்டும் கொஞ்சம் இன்னும் கவனம் செலுத்தணும். கேச்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மட்டும் இந்திய அணி இன்னும் கொஞ்சம் சொதப்புது அப்படின்னு சொல்லணும். ஷமி விட்ட கேட்ச் ஆகட்டும், வருண் சக்கரவர்த்தி பண்ணுற ஃபீல்டிங் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து சரி செய்யணும். அதை சரி செஞ்சு ஃபீல்டிங்கில் தனி கவனம் செலுத்தி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாளைக்கு ஆட்டத்தில் விளையாடணும். அப்புறம் டாஸ் வின் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட கையில் கிடையாது. ஆனால் டாஸ் வின் பண்ணலை அப்படின்னா அதோட அந்த ஏமாற்றத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்தக்கூடாது. ஸோ அந்த தவறை மட்டும் ரோஹித் சர்மா செய்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா டாஸ் வந்து 13-14 மேட்சஸாக அவர் வின் பண்ணலை. ஸோ அந்த ஏமாற்றத்தை வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசி 2 மேட்சஸ்லையும் டாஸ் லாஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன ஒரு முடிவு எடுத்தாங்களோ அதையே தான் நான் எடுக்கிறேன்ற மாதிரி வந்து ரோஹித் சர்மா கொஞ்சம் அந்த இடத்துல மழுப்பெல்லாம் பதில் சொன்ன மாதிரி இருந்தது. டாஸ் வின் பண்ணாலும் லாஸ் ஆனாலும் மேட்ச் எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த இடத்துல வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஆஸ்திரேலியா அணி சிறப்பாக செய்வாங்க. 2003 வேர்ல்டு கப் ஃபைனலில் கங்குலி டாஸ் வின் பண்ணுறாரு. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கிறார். அந்த இடத்துல டாஸை தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்காம அவங்க வந்து அந்த இடத்துல வந்து பேட்டிங் வந்து ரொம்ப சிறப்பாகவே செய்வாங்க. ஏன் அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தார் அப்படின்னா லீக் மேட்சஸில் ஆஸ்திரேலியா கூட ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்திய அணி ஒரு குறிப்பிட்ட 100+ ரன்ஸ்லேயே ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக ஃபஸ்ட் பவுலிங் எடுத்தார் ஃபைனலில். ஆனால் இந்த மாதிரியான ஃபைனலில் அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பவுலிங் ஸ்ட்ரென்த்து கம்பேர் டு த ஆஸ்திரேலியன் பவுலிங் ஸ்ட்ரென்த்து பார்க்கும்போது நம்ம முதல் பேட்டிங் தான் எடுத்துக்கணும். அந்த தவிர சௌரவ் கங்குலி செஞ்சார். அதனால அந்த ஒரு 2003 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆறாத வடுவாக இன்னும் மனசுக்குள்ளே இருக்குது. அதுக்கு வந்து ஒரு மருந்து போடலாம் அப்படின்ற மாதிரி 2023 வேர்ல்டு கப்பில் பார்த்தா அந்த இடத்துலையும் வந்து டாஸை நம்ம லாஸ் பண்ணிட்டோம். டாஸ் லாஸ் பண்ணி பேட்டிங் வந்து ஃபஸ்ட் ஆடணும். அந்த இடத்துலையும் வந்து நாங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடணும் தான் நினச்சோம் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா இதே டாக்டிக்ஸ் தான் அங்கே யூஸ் பண்ணியிருந்தார். அது கூட வந்துட்டு அந்த சமயத்தில் ஃபைனலில் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அதை சொல்கிறத விட தான் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லி தன்னம்பிக்கையாக வந்து நான் வெற்றி பெறுவேன் அப்படின்றத வந்து உறுதியாக சொல்லணும். அப்படித்தான் வந்து ஒரு கிரிக்கெட் ரசிகர்கள் அந்த ஒரு அதீத தன்னம்பிக்கையை தான் நான் எதிர்பார்க்குறேன் ரோஹித் சர்மா கிட்டே. டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தால் ரோஹித் ஒரு 20 ஓவர்களாவது நின்று விளையாடணும். அதுதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. வேர்ல்டு கப் 2023 ஃபைனலில் மற்றவங்க எல்லாருமே சிரமப்படும் போது ரோஹித் சர்மா தான் சிறப்பாக அதிரடியாக ஆடினார். அந்த ஒரு சமயத்தில் ரோஹித் சர்மா நின்று இருந்தார்னா அந்த ஸ்கோருன்றது 300 தாண்டி இருக்கும். இந்திய அணிக்கும் ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கும், இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆவரேஜ் பவுலர் கிளென் மேக்ஸ்வெல் பால் வந்துட்டு தப்பாக ஒரு ஷாட் அடிக்க போய் அவுட் ஆகிட்டார். அந்த மாதிரியான ஒரு பொறுப்பற்ற தன்மையை நாளைக்கு ரோஹித் சர்மா காட்டக்கூடாது. எப்படி T20 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு அதிரடியாக அந்த ஒரு மூர்க்கத்தனமாக விளையாண்டாரோ, பாலுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சார். அது T20 வேர்ல்டு கப், அந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடணும். இது ஒன் டே இன்டர்நேஷனல்.
அந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடணுன்ற அவசியம் கிடையாது. இந்த நேரத்தில் தான் ரோஹித் சர்மா அந்த 264 அடித்த மேட்சஸ் அப்போலாம் எப்படி ஆடிருப்பாரு? ஃபஸ்ட்டு ஒரு 50க்கு பொறுமையாக தான் அடிப்பார். இந்த அப்ரோச்சை வந்து ரொம்ப நாளாச்சு அவர் மாற்றி. இருந்தாலும் இது ஒரு முக்கியமான போட்டி, அழுத்தம் நிறைந்த போட்டி. அந்த இடத்துல ஒரு கேப்டனாக இந்த மேட்ச்சுக்கு ஒரு உரிய பங்களிப்பு கொடுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து 100க்கு மேலே வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்திய அணியோட தன்னம்பிக்கையே பெரிய அளவில் நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அடுத்து வர்றவங்களும் சிறப்பாக விளையாண்டு ஸ்கோரை வந்து ஒரு 300, 350 இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது அது எதிரணிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அப்போதைக்கு அவங்கள எளிதில் நம்ம விக்கெட் வீழ்த்தி ஒரு வெற்றியை பெறலாம். பவுலரோட பில்லியன்ஸில் அவுட் ஆகலாம், அதை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது. பட் இவரோட தவறுனால அவுட் ஆகக்கூடாது. இதையே தான் நம்ம விராட் கோலி அண்டு ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் சொல்கிறோம். இவங்க 2 பேருமே ஒன் டே இன்டர்நேஷனலில் இப்போ சிறப்பாக விளையாடிட்டு வராங்க. கோலி வந்து அந்த பொறுப்பற்ற முறையில் அவுட் ஆகுறது, தானாக போயிட்டு வேலியில் போகிற ஓனனை எடுத்து வெட்டிக்குள்ளே விட்ட கதையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழிக்கு. அந்த மாதிரி வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் போகிற பாலை வந்துட்டு நான் கேட்சுக்கு போட சொல்ல, ஒரு சிங்கிள் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுருவார் பந்தை, அது போல்ட் ஆயிடும். இந்த மாதிரி தான் வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்து அவுட் ஆனாரு. அந்த மாதிரி நிறைய டைம் அவுட் ஆகிருக்கிறாரு விராட் கோலி. ஸோ அந்த ஒரு டாக்டிக்ஸை எதிரணி யூஸ் பண்ண போகணும். ஸோ அதில் வந்து விராட் கோலி கவனமாக இருக்கணும். சிங்கிள்ஸ் ஆடலாம், பட் அது பர்ஃபெக்டாக ஆடணும். ஒரு கேஷுவலாக வந்து இவருக்கு ஒரு ஃப்ளோ கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு கேஷுவலாக ஆட ஆரம்பிச்சு அந்த மாதிரி சிங்கிள் அடிக்க போகும்போது அவுட் ஆயிடுவார். இந்த ஒரு மைனஸ் வந்து விராட் கோலி கிட்டே இருக்குது, அதை சரி செய்யணும். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டார்னா கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷனை இழந்து ஒரு தப்பான ஷாட்டை வந்து ஆட ஆரம்பிச்சிடுவார். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டையும் கட்டுக்குள்ளே வச்சு மேட்சையும் வந்து சிறப்பாக ஆடணும். அடுத்ததாக ஹர்திக் பாண்டியா அண்டு கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல். இதில் அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு மைக்கேல் பவன் போல் ஒரு பெஸ்ட்டான ஃபினிஷராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிரடியாக ஆடினாலும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் பொறுமையாகவும் ஆடணும். இதே தான் ஹர்திக் பாண்டியாவும் சொல்கிறேன். ஹர்திக் பாண்டியா வந்ததுக்கப்புறமே ஒரு 4-5 பால் டாட் ஆகிட்டாலே டென்ஷன் ஆகிடுறாரு. அடுத்ததாக வந்து கண்ணை மூடிட்டு சுற்றுறாரு. இந்த ஒரு தன்மையை அவர் குறைக்கணும். முக்கியமான மேட்சஸில் இந்த மாதிரி ஆடக்கூடாது. ஸோ ஒரு பொறுமையாக ஆடணும். கொஞ்சம் சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பொறுமையாகவும் ஆட கற்றுக்கணும் ஹர்திக் பாண்டியா. அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஏர்லியராக விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா பின்னாடி இன்னிங்ஸை கட்டமைக்கிறதுக்கு அது ஒரு பலமாக இருக்கும். இதையே தான் நம்ம ரவீந்திர ஜடேஜாவுக்கும் சொல்கிறோம். ரவீந்திர ஜடேஜா ஓரளவு அந்த பணியை சிறப்பாகவே செஞ்சிட்ருக்காரு. ஸோ அடுத்து பின்வரிசையிலும் பெருசாக இந்த பவுலிங் டெய்லண்டர் பேட்ஸ்மேன் வந்து யாரும் கிடையாது. அவங்க வந்து யூஸ்வலாக ஒரு 20 ரன் அல்லது அதுலேருந்து 30 ரன் இந்த 3 விக்கெட்டும் சேர்த்து அவ்வளோதான் வரும். அது நமக்கு தெரியும். இந்த ஒரு 8 பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக தங்களோட பங்களிப்பை செஞ்சாங்க அப்படின்னா இந்திய அணி 300 ரன்களுக்கு மேலே எளிதில் எடுக்கலாம். ஸோ அடுத்ததாக பவுலிங்க்கு வருவோம். பவுலிங்கில் நமக்கு ஷமி இருக்கார். ஷமி வந்து அந்த ஒரு பழைய ஃபார்மை கொண்டு வரணும். ஹர்திக் பாண்டியா தான் அடுத்து இன்னொரு ஃபாஸ்ட் பவுலராக இருக்கார். மேக்ஸிமம் டீமில் வந்து ஃபைனல் மேட்ச்சுக்கு சேஞ்ச் இருக்காது. ஸோ ஹர்திக் பாண்டியா இன்னும் கொஞ்சம் அந்த லைன் லென்த்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருந்து சிறப்பாக செயல்படும். அடுத்ததாக வருண் சக்கரவர்த்தி. இவர் தான் மேட்ச் வின்னராக நாளைக்கு இருப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்னால கணிக்கப்படுது. ஸோ கொஞ்சம் அதிரடியாக அவங்க ஒரு வேலை நியூஸ் வந்து ஆட ஆரம்பித்தாலும் லைன் லென்த்தை வந்து கரெக்டாக போட்டு ஒரு மேட்ச் வின்னராக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தில் குல்தீப் யாதவும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்படணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி சிறப்பாக செயல்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவரையே அவரை வந்து டவுன் பண்ணிக்காமல் என்னாலையும் சிறப்பாக செயல்பட முடியும். எப்படி அதாவது கொல்கத்தா அணியில் வந்து வாய்ப்பு கொடுக்கப்படாமல் டெல்லி அணிக்கு வந்துட்டு சிறப்பாக செயல்பட்டீங்களோ அந்த ஒரு மனநிலையை இப்போ நீங்கள் கொண்டு வரணும். வருண் சக்கரவர்த்தி சிறப்பாக செயல்பட்டாலும் என்னாலையும் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வரணும். ஏன்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கும் அக்ஷர் பட்டேலுக்கும் அந்த ஒரு ப்ரெஷர்ன்றது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன். நீங்கள் தான் வந்துட்டு 2 மெயின் ஸ்பின்னர்ஸ். வந்து இப்போ இருக்கிற இந்த எல்லா அணிகள்லையுமே பலம் வாய்ந்த அணிகள்னா 2 அணிகள் ஒன் டே இன்டர்நேஷனலில் அப்படின்னா எல்லாருமே வந்து இந்தியா அண்டு நியூசிலாந்து இதை தான் சொன்னாங்க. மேக்ஸிமம் இவங்க ஃபைனலுக்கு வருவாங்கன்னு கணிச்சவங்க நிறைய பேர். அப்படி வந்து கணிச்ச அணிகள் தான் வந்திருக்கு ஃபைனலுக்கு. ஸோ அவங்க வந்து லீக் மேட்ச்சில் ஈஸியாக வந்து அவங்கள வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டே இருந்துடக்கூடாது. 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனல் அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னதான் வந்து ரன்கள் குறைவாக இருந்தாலும் அவங்க வந்து பவுலிங் சிறப்பாக போட்டு நம்மளை கட்டுப்படுத்துறதுல வந்து வல்லவங்க. அதாவது ஹென்ரிக்கு ஒரு காயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இன்னும் கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல. ஜேமிசன் சிறப்பாக போடுவார். அது போக வந்துட்டு ஷாண்ட்னர் அவரோட ஸ்பின்னுக்கு இந்திய அணி வந்து அவரால் தான் இந்த டெஸ்ட் சீரீஸ்லேயே இந்தியாவிலே வந்து தோத்தாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக போடக்கூடிய ஷாண்ட்னர். ஸோ இவரோட பவுலிங் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பிச்சில் வந்து நல்லா ஆடி இருக்காங்க இந்திய அணி. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக விளையாடணும் அவரோட பந்தை. அது போக கைல் ஜாமிசன் வந்து ரோஹித் சர்மா அண்டு விராட் கோலி இவங்களோட விக்கெட் எடுக்கிறதுல ஒரு முக்கிய பங்காக இருப்பார். ஸோ அவங்களோட பந்தை வந்து பார்த்து சரியாக விளையாடணும். இதுதான் இந்திய பேட்ஸ்மேன்களோட அந்த ஒரு நுட்பத்தை காமிக்கும், அவங்க எப்படி சிறப்பாக விளையாடுறாங்க. அவங்க இதில் பேட்டிங்கில் கனே வில்லியம்சன், ஃபிலிப்ஸு, லாத்தம், அப்புறம் டேரில் மிட்சல் இந்த மாதிரி வந்து சிறப்பான பேட்ஸ்மேன்கள் நிறைய இருக்காங்க. சாட்னர் வரைக்கும் சிறப்பாக ஆடக்கூடியவங்க.
அவங்கள கட்டுப்படுத்துறதுல இந்திய பவுலர்கள் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கையாளணும் அப்படின்றேன். முக்கியமாக வந்து ரச்சின் ரவீந்திரா அண்டு கனே வில்லியம்சன் இவங்க 2 பேரோட விக்கெட்டை ஏர்லியராக எடுக்கணும். 2000ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனலையும் நம்மளை வீழ்த்தியிருக்காங்க. 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் நம்மளை வீழ்த்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸில் நம்மளை வீழ்த்தியிருக்காங்க. அது போக முன்னாடியெல்லாம் வேர்ல்டு கப்பில் இந்திய அணி நியூசிலாந்தை பெருசாக வீழ்த்தினது கிடையாது அப்படின்ற மாதிரியான வரலாறு தான் இருந்துச்சு. இப்போ தான் அது கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது. இந்திய அணி நியூசிலாந்து கூட விளையாடும்போது அந்த ஃபைனல் அப்படின்ற ஒரு அழுத்தத்துக்கு ஆட்படக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே இந்திய அணி அந்த ஃபைனல்ன்ற அந்த ஒரு அழுத்தத்துக்கு உட்பட்டுருவாங்க. ஸோ அது இல்லாமல் இது வந்து இன்னொரு ஜஸ்ட் அனதர் கேம் அப்படின்ற மாதிரி விளையாடணும். ஏன்னா எல்லா மேட்சஸையுமே வின் பண்ணுறதுக்காக தான் நம்ம விளையாடுறோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நாளைக்கும் வின் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் விளையாட போகிறீங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி மேட்ச் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு போய் விளையாடுறது சிரமம் தான். ஏன்னா ஒரு 140 கோடி மக்களோட எதிர்பார்ப்பு அதை பூர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த ப்ரெஷர் எல்லாம் தாண்டி அந்த ஒரு மேட்ச் வின்னர் வேணும் நாளைக்கு. எப்படி யுவராஜ் அண்டு தோனி இவங்க 2 பேரும் வந்து ஒரு வித்தகராக இருந்தாங்க. அந்த 2011 வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுல யுவராஜ் தான் பெரிய வித்தகராக இருந்தார். அந்த ஃபைனலுக்கு மட்டும் தோனி வந்து ஒரு வித்தகராக தன்னை உருமாற்றிக்கிட்டார். அந்த மாதிரி நாளைக்கு ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் ஃபைனலில் வந்து இந்த கப்பை வாங்கி கொடுக்குற வித்தகர்களாக இருக்கணும். எப்படி T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்துட்டு விராட் கோலி வந்து சிறப்பாக அந்த பேட்டிங்கில் செயல்பட்டு சிறப்பாக பண்ணார். அது போக வந்துட்டு பவுலிங்கில் பும்ரா வந்து சிறப்பாக செயல்பட்டு அந்த ஒரு 2 வித்தகர்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஹர்ஷித் சிங், ஹர்திக் பாண்டியா இவங்களும் செயல்பட்டாங்க சொல்கிறேன். இருந்தாலும் மெயின் 2 பேர் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் இவங்க 2 பேரும் செயல்பட்டாங்க. அது போல் யுவராஜ் சிங் வந்துட்டு அந்த ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸில் இது வரைக்கும் நிறைய ஐசிசி ஈவெண்ட்ஸில் பண்ணியிருக்கிறார். அது மாதிரி நாளைக்கு 2 அல்லது 3 வித்தகர்கள் இந்திய அணிக்கு சிறப்பாக செயல்பட்டால் நமக்கு வந்து வெற்றி வேலை கையில் ஏந்தலாம். அந்த வெற்றி வேல் அந்த வெற்றி வேல்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த வெற்றி கோப்பையை தான் சொல்கிறேன். இதுதான் வந்து தூக்கம் முழிச்சு கிரிக்கெட் பார்க்குற இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு. அதை நாளைக்கு இந்திய அணி நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். என்னோட இந்த ப்ரிவியூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிரிக் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.